வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தின வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஜூலை 3ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூலை 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனலுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 5ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் ஜூலை 3ஆம் தேதி வரை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் ஜூலை 2ஆம் தேதி வரை மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி தலா 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர் 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. வேலூர் மாவட்டம் பொன்னை அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு காரைக்கால், அரியலூர் மாவட்டம் திருமானூர், கோயம்புத்தூர் மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையார், ஈரோடு மாவட்டம் வரட்டுப்பள்ளம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, ஈரோடு மாவட்டம் நம்பியூர், திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், நீலகிரி மாவட்டம் கிளம்பாக்கன், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், தேனி மாவட்டம் தேக்கடி, பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரையில் 39.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோடு மற்றும் நாமக்கல்லில் 20 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.